ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த கிளாஸில் ஃபாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தடவை நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி ரீகால் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பார்க்குறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன சொல்லியிருந்தோம்? ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு செயலை இப்போ வச்சுருக்கேன், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அந்த செயல் ஏற்கனவே நடந்தது, அவ்வளோதான். அது நேற்றா இருக்கலாம், முந்தா நேற்றா இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அந்த செயலை இப்போ வச்சுருக்கேன், அவ்வளோதான். அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு நம்ம சொன்னோம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, அப்போ அதே தான் இங்கே பாஸ்ட் இருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சது. ஓகே, பாஸ்ட் இங்கே இருக்கா, இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சதை நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுல சில கஷ்டங்கள் இருக்குது. அப்போ நமக்கு தெளிவாக அதை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம ரொம்ப ரேராக தான் பேசணும், அப்படிங்கிறனால அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இந்த உலகத்தில் நடக்கிற செயல்லாம் இவங்க தான் செய்கிறாங்க. ஐ, யூ, ஹி, சி, இட், தே, இவங்க தான் செய்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா செயல் செய்கிறாங்க. அந்த செயலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே செயலுக்கு 4 காலத்தை கொடுத்து வச்சுருக்கிறோம். ஓகே, செயல் ஒன்று தான், ஆனால் 4 வடிவங்களை கொடுத்து வச்சுருக்கோம். 4 காலம், 4 வடிவங்கள். ஏன் செயலை நம்ம காலப்படுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா, மனிதர்கள் செயல் எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. இப்போ ஆக்டிவாக இருக்கா, இல்லை முடிஞ்சு போச்சா, இல்லை இனிமேல் தான் தொடங்குமா அப்படின்னு செயலை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அப்போ அந்த செயலில் வெறும் செயல் மட்டும்தான் இருக்குது. படிக்கிறேன் அப்படிங்கிறதுல படிக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது கூட நம்ம காலத்தை தொடர்பு படுத்திக்கும் போது தான் அந்த செயல் இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன் அப்படின்னா, காலத்துக்கு அந்த தன்மை இருக்குது. காலம் பார்த்திங்கன்னா நேற்று அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அதாவது இப்போ நான் ப்ரெசண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டேன்னா, இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் முடிஞ்சு போனது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது, இப்போ இருக்கிறதா நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது கூட நான் செயலை தொடர்பு படுத்திக்கிட்டேன் அப்படின்னா, செயலோட நிலை என்ன, இப்போ எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும். ஸோ செயலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷனும் இருக்கும், டைமும். ஏன் இருக்குன்னா, செயலோட நிலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம காலத்தோட அதை தொடர்பு படுத்திக்கிறோம். ஓகே, இப்போ இறந்த காலத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம்னா அப்படின்னா செயலை, அப்போ அது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். நிகழ்காலத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கிறோம். எதிர்காலத்தோட தொடர்பு படுத்திக்கிட்டோம்னா இல்லை, செயல் இப்போ தான், இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஆனால் செயல் ஒன்று தான். காலத்தோட தொடர்பு படுத்தும் போது தான் அதோட அந்த செயலோட நிலை தெரிய வருது நமக்கு. ஓகே, என்ன நிலைனா, ஆக்டிவாக இல்லை இன்ஆக்டிவ், டெட்டாக, முடிஞ்சு போச்சா, அதெல்லாம் தெரிய வருதுங்கிறதுக்காக நம்ம காலத்தோட தொடர்பு படுத்திக்கிறோம். அப்போ நம்ம அப்படி காலத்தோட தொடர்பு படுத்தும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரே வெர்புக்கே, இப்போ ஸ்டடி அப்படிங்கிற வெர்புக்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த வினைக்கு காலம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அப்படின்னு சொல்லி செயல் ஒன்று தான், அதுக்கே நம்ம பார்த்திங்கன்னா காலம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. காலம் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ் கொடுக்குறோம், பாஸ்ட் டென்ஸ் கொடுக்குறோம், அதாவது இறந்த காலம், அதாவது நிகழ்காலம்னு ஒன்று கொடுக்குறோம், இறந்த காலம்னு ஒன்று கொடுக்குறோம். ஓகே, செயல் ஒன்று தான், ஸ்டடி படிக்கிறது தான். ஆனால் காலத்தோட நம்ம தொடர்பு படுத்தும் போது தான் அந்த செயலோட நிலை தெரிய வருது, என்ன நிலையில் இருக்குன்னு. அதனால இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி காலத்தோட நம்ம தொடர்பு படுத்துகிற நம்ம தான் இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காலமே இல்லாமல் வச்சுருக்கோம். ஸோ ஒயிட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதாவது இங்கிலீஷ் பேப்பர் ஒயிட் பீப்புள் இதை பார்த்தீங்கன்னா காலத்தோட தொடர்பு படுத்தாமல் வச்சுருக்காங்க. வெறும் செயலை மட்டும் வச்சுருக்காங்க. இதில் வெறும் செயல் மட்டும்தான் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. ஆனால் காலம் கிடையாது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில். இதே பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பார்த்தீங்கன்னா செயல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, செயல் கம்ப்ளீட்டு, காலம் கிடையாது. ஸோ நம்ம செய்கிற ஸ்டடிங்கிற செயலுக்கே 4 விதமாக ஃபார்ம் ஏன் உருவாக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா, காலத்தோட தொடர்பு படுத்தும் போது தான் அந்த செயலோட நிலை தெரிய வரும். அப்போ ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸுன்னு 2 வச்சுருக்கோம். ஆனால் இங்கே காலத்தோட நம்ம அந்த காலத்தை வேணும்னே எடுத்துருக்கோம். இங்கே காலமே கிடையாது, செயல் மட்டும் ஆக்டிவ்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா இது 3 காலத்துக்கும் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஓகே, இதுதான் பேசிக். இப்போ
பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தமிழில் தான் படித்து இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அதாவது படித்து இருந்தேன்னு சொல்லி வச்சுப்போம். படித்திருந்தேன் அப்படிங்கிறது தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட தமிழ். இது வந்து நான் படிச்சிருந்தேன், நான் படித்து இருந்தேன், ஆனால் அந்த கேள்வி வரல, அந்த கேள்வி தேர்வில் வரவில்லை. ஸோ படித்து இருந்தேன் அப்படிங்கிறது வந்து தமிழில் இருக்கிற பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதை இங்கிலீஷில் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ படித்து அப்புறம் இருந்தேன், இதில் என்ன நடந்திருக்கு? படித்துங்கிற செயல் தான் முதல் நடந்திருக்கு, அப்புறம் இருந்தேன் அப்படிங்கிற செயல் நடக்குது. ஓகே, இப்போ நான் இன்றைக்கி வந்து காலைல சொல்கிறேன், நான் இன்னைக்கு காலைல எக்ஸாம் வந்து என்ன எழுதியிருக்கேன். நான் சொல்கிறேன், நான் அந்த கேள்வி படித்து இருந்தேன், ஆனால் அந்த கேள்வி தேர்வில் வரவில்லை அப்படின்னு சொல்லும்போது, படித்தேன் அப்புறம் இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி வரல. அப்போ படிச்சிருந்தேங்கிறதுல படித்து தான் முதல் நடக்குது, அப்புறம் தான் அந்த இருந்தேங்கிற செயல் நடக்குது. ஓகே, படித்தேங்கிறது வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடியே நடந்திருக்கும். இன்றைக்கி தான் நான் எக்ஸாம் எழுதுகிறேன், அந்த கேள்வி வரலைன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன்? இருந்தேன், படித்து இருந்தேன். அப்போ இருந்தேங்கிற செயல் வந்து எக்ஸாம் நடக்கிற அன்னைக்கு நடக்குது. அப்போ அதுதான் ரொம்ப முக்கியம், படித்து இருந்தேன். ஓகே, எந்த செயல் எப்போ நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். இந்த செயல் முதல் நடக்குது படித்துங்கிறது, அதுக்கப்புறம் எக்ஸாம் அன்னைக்கு நான் இருந்தேன், அதை பற்றி சொல்கிறேன். படித்து இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி வரல. இந்த இருந்தேங்கிறது எக்ஸாம் அன்னைக்கு நடக்குது, படிச்சுங்கிறது அதுக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நடந்திருக்கலாம். அப்போ படித்து இருந்தேன், இதுதான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தமிழில். இதை இங்கிலீஷில் எப்படி ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து அந்த முடிஞ்சு போன அந்த செயலை நான் வச்சுருந்தேன் அப்படிங்கிறதான் வந்து இங்கிலீஷில் இருக்கிற பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு இருக்கேன் அப்படிங்கிறது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வச்சு இருந்தேன். ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க? ஹேவ் தான் சொல்கிறாங்க. அந்த செயலுக்கு, அந்த இறந்த காலத்தில் நடந்த அந்த செயலுக்கு நான் தான் சொந்தக்காரன், அதை நான் இப்போ ஹேவ் பண்ணுறேன். அந்த செயலில் இருக்கேன்னு சொல்ல, அந்த செயலில் இருக்கேன், அந்த செயலில் இருந்தேன்னு சொல்ல. அந்த செயலில் இருந்தேன் அப்படின்னா அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஐ வாஸ் ஸ்டடியிங், நான் படித்து கொண்டு இருந்தேன். நான் அந்த செயலை படித்தேன் ஏற்கனவே, அதை வந்து வச்சுருந்தேன். நான் அந்த கேள்வி படிச்சிருந்தேன் ஆனாலும் வரல. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே வந்து தமிழ் அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு வந்து நம்ம என்ன போட்டோம்? ஹேவ் போட்டோம். ஏன் போட்டோம் அப்படின்னா, நம்ம செயலை வச்சுருக்கோம் அப்படின்னு தான் வந்து இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுறாங்க. தமிழில் படித்து அப்புறம் படிச்சிருக்கேன். ஆனால் இங்கிலீஷில் அவங்க இறந்து முடிஞ்சு போன செயலை ஹேவ் பண்ணுறது தான் பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க பர்ஃபெக்ட் டென்ஸ்னாவே முடிஞ்சு போன செயலை வச்சுருக்கேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் படித்து அப்புறம் இருந்தேன், ஆனால் ரெண்டுமே கிட்டத்தட்ட மீனிங் ஒன்று தான். படித்து இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் பதில் தெரியும். நான் படித்தேங்கிற செயலை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா படித்தேங்கிற செயலை வச்சுருக்காரு, அப்போ அவர்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் பதில் தெரியும். ஓகே, அந்த மாதிரி. அப்போ இது பாஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஹேடு போட வேண்டியது இருக்குது. ஓகே, ஐ ஹேடு வச்சுருந்தேன், என்ன வச்சுருந்தீங்க? அப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, நம்மக்கிட்ட வச்சுருந்தேங்கிறது வந்து ஈஸியாக நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். அது அந்த வெர்பு எங்கேருந்து எடுத்தோம்? ஹேடு பாஸ்ட் டென்ஸ்லேருந்து எடுத்தோம். ஏன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ப்ரெசண்ட்லேருந்து எடுக்க முடியாது, ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்லேருந்து எடுக்க முடியாது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லேருந்து எடுக்க முடியாது. நமக்கு இது பாஸ்ட் டென்ஸ், அதாவது இறந்த காலத்தில் வச்சுருந்தேன் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும், டென்ஸு காட்டணும். அப்படிங்கிறதுக்காக நான் ஹேடு எடுத்திருக்கேன், இங்கேருந்து எடுத்திருக்கேன், இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஹேடு இங்கே இருக்குது, ஹேவ் இங்கே இருக்குது, ஹேவிங் இங்கே இருக்குது, ஹேடு இங்கே இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற ஹேடு, அதாவது டென்ஸ் காலம் காட்டக்கூடிய வினைச்சொல். இந்த டென்ஸ் என்னது? பாஸ்ட் டென்ஸ், காலம் காட்டுது. நான் வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க? நான் இங்கே ஒரு பொருளை வச்சுருந்தேன்னு கூட சொல்லலாம். ஐ ஹேட் எ மார்க்கர், நான் ஒரு மார்க்கர் வச்சுருந்தேன்னு கூட சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன மீனிங் சொல்ல போகிறோம்? ஒரு செயலையே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும், அந்த செயல், அதாவது இதுதான் பாஸ்ட்டு. இந்த பாஸ்ட்டுக்கும் முன்னாடி நடந்த செயலை தான் நம்ம வச்சுருந்தேன்னு சொல்ல போகிறோம். படித்தேன் அப்படிங்கிறது இங்கே நடந்தது, இருந்தேங்கிறது இங்கே நடக்கிறது. படித்து இருந்தேன், ஆனால் அந்த கேள்வி வரல. படித்து அப்புறம் இருந்தேன், படித்து இருந்தேன்.
அப்போ இங்கே அதாவது இந்த செயலுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்திருக்கு, அந்த படித்தேங்கிற செயல். அதை தான் நான் வச்சுருந்தேன். அப்போ அதைத்தான் போடணும். அப்போ அந்த ஸ்டடீடு தான் நம்ம போடணும். அப்போ நம்மக்கிட்ட இந்த 4 வெர்பு இருக்குது. இதில் எதை போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ப்ரெசண்ட்டு இங்கே கொண்டு வரவே கூடாது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது பாஸ்ட். அப்போ இது வாய்ப்பே கிடையாது. அப்போ இதை தூக்கி போட முடியுமா இங்கே அப்படின்னு சொல்லி போட்டோம்னா, இதுவும் ஏன்னா இதுவும் பாஸ்ட்டு தானே, இதுவும் நம்ம பாஸ்ட்டு தானே ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம இதை இங்கே கொண்டு வருவோம். ஆனால் இங்கே கொண்டு வந்து போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஸ்டடியில் போட்டோம்னா, அதாவது பாஸ்ட் ஸ்டடியில் போட்டோம்னா, பாஸ்ட் டென்ஸ் ஸ்டடியில் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செயலுக்கான காலமும் இந்த செயலுக்கான காலமும் ஒன்று தான். ஏன்னா இந்த ஹேடை இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன், நான் பாஸ்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன், நான் வச்சுருந்தேன்னு சொல்லி. அப்போ இந்த செயல் நடக்கிற காலமும் இந்த செயல் நடக்கிற காலமும் ஸ்டடீடுங்கிறது இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன், அதாவது பாஸ்ட் டென்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கேன். அப்போ அந்த காம்பினேஷனில் என்னால் பர்ஃபெக்ட் டென்ஸ் உருவாக்க முடியுமான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த செயல் நடக்கிற ஹேடுங்கிற செயல் நடக்கிற காலமும் ஸ்டடீடுங்கிற செயல் நடக்கிற காலமும் ஒன்று தான். ஏன்னா நான் இதை இந்த டென்ஸ்லேருந்து தான் அந்த 2 வெர்பையும் எடுத்திருக்கேன், அந்த 2 செயலையும் நான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த 2 செயலுமே ஒரே காலத்தில் நடக்கிறனால அடுத்தடுத்து என்னால் போட முடியாது. ஏன் அப்படின்னா, நான் ஹேடுங்கிற செயலே செய்கிற அதே காலத்தில் தான் ஸ்டடீடுங்கிற செயலும் செய்கிறேன். அப்போ ஆனால் எனக்கு என்ன மீனிங் வேணும், நான் இந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயல் செஞ்சுருந்தேன், படித்தேன், நான் இருந்தேங்கிற செயல் செய்கிறதுக்கு முன்னாடியே படித்தேங்கிற செயல் செஞ்சுருந்தேன், அந்த காலத்தை காட்டக்கூடிய வெர்பை தான் நான் இங்கே போட முடியும். ஓகே, அப்போ 2 ஆனால் இந்த செயல் இப்போ இந்த செயல் எப்போ நடக்குதோ அப்போ தான் இந்த செயலும் நடக்குது. ஏன்னா நம்ம இங்கேருந்து எடுத்தனால. அப்போ இந்த டென்ஸை போட முடியுமான்னு கேட்டால் போட முடியாது. இங்கேருந்து எடுக்கிறத ஹேடுக்கு எடுத்து போட முடியுமானா முடியாது. ஏன்னா நமக்கு இந்த செயல் நடக்கிற காலமும் இந்த செயல் நடக்கிற காலமும் இங்கேருந்து எடுத்தனால ஒரே காலம். ஆனால் நமக்கு அந்த மீனிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம கொண்டு வர வேண்டிய மீனிங், ஹேடு அப்படிங்கிற செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படிச்சிருந்தேங்கிற செயல் நடந்திருக்கணும். அப்போ தான் அதை நான் வச்சுருந்தேன்னு சொல்ல முடியும், ஏன் இறந்த காலத்தில் சொல்ல முடியும். அப்போ நான் ஸ்டடீடை இங்கே போட முடியாது. ஓகே, அதாவது பாஸ்ட் டென்ஸ்லேருந்து எடுத்த ஸ்டடீடை என்னால் போட முடியாது. ஏன்னா 2ம் ஒரே காலத்தில் இருக்குது. அட் அ டைமில் 2ம் ஒரே நேரத்தில் தான் இந்த செயலை செய்யுது. ஆனால் எனக்கு வர வேண்டிய மீனிங், இந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த செயல் நடந்திருக்கணும். அப்போ தான் அதை நான் ஹேடு பண்ண முடியும். ஏன்னா நம்ம பாஸ்ட் டென்ஸில் இங்கேருந்து பார்க்கும்போது, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பார்க்கும்போது 2மே பாஸ்ட் டென்ஸ் தானே, ஏன் போட முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் உள்ள மைனூட்டாக இதை ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, பாஸ்ட் டென்ஸை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா, இது பாஸ்ட் டென்ஸு நடக்கிறது, இதுக்கும் முன்னாடி நடந்த செயலை தான் நான் இங்கே வச்சுருக்க முடியும். ஓகே, அதாவது பாஸ்ட்டில், அதாவது இது இப்போ பாஸ்ட் நம்ம ஜூம் பண்ணோம்னா இது பாஸ்ட் வச்சுருந்தேங்கிற செயல். ஆனால் அதுக்கும் முன்னாடி இந்த படித்தேங்கிற செயல் நடந்திருந்தால் தான் நம்ம வச்சுருக்க முடியும் பாஸ்ட்டில் கூட. அப்போ இங்கே ஸ்டடீடு போட முடியும். இந்த ஸ்டடீடு எடுத்துக்கொண்டு போட முடியுமானா முடியாது. ஏன்னா இந்த ஹேடும் இந்த ஸ்டடீடும் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரே காலகட்டத்தில் நடக்குது. ஆனால் நமக்கு வேண்டியது ஸ்டடீடுங்கிறது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கணும். அந்த ஸ்டடீடை கொண்டு வந்து தான் இங்கே நம்ம போட முடியும். ஓகே, அப்போ இங்கேருந்து எடுத்ததை நம்ம போட முடியாது. இங்கேருந்து எடுத்தது எதுவுமே இதுக்கு அடுத்து போட முடியாது. ஏன்னா 2மே ஒரே காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா, நான் தேட்டருக்கு போனேன், படம் பார்த்தேன், தேட்டரை விட்டு வெளியே வந்தேன், இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஐ வென்ட் டு த தேட்டர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, நேற்று நான் படம் பார்க்க போய் அந்த தேட்டருக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, என்னடா படம் பார்க்க போனியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் போனேன், ஐ வென்ட் டு த தேட்டர். அப்புறம் இங்கே என்ன சொல்லலாம், வாட்ச்டு த மூவி, வாட்ச்டு த மூவி. அதுக்கப்புறம் அண்டு லெஃப்ட் த தேட்டர், நான் தேட்டரை விட்டு வெளியே போயிட்டேன், LEFT, லெஃப்ட் த தேட்டர். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே மாதிரி காலத்தில் இருக்கிற வெர்பை நம்ம போடலாம், கண்டினியூஸாக போட்டுக்கிட்டே வரலாம். ஆனால் அது என்ன சொல்லுது அப்படின்னா, நான் தேட்டருக்கு போனேன், படம் பார்த்தேன்,
தேட்டரை விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம போடலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான் இன்னொரு செயலையே ஹேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது இங்கே வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஹேடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். 2 செயலும் ஒரு கம்பைன் பண்ணுறோம். 2 செயலையும் நம்ம இங்கே கம்பைன் பண்ணுறோம். கம்பைன் பண்ணும்போது இந்த செயலும் ஒரே காலகட்டங்களில் நடந்துகிட்டு இருக்கிறத நம்மளால் கம்பைன் பண்ண முடியாது. ஓகே, இந்த ஹேடும் இந்த ஸ்டடீடும் இங்கேருந்து எடுத்தோம்னா ரெண்டும் ஒரே காலத்தில் நடக்குது. அதை எப்படி நம்ம கம்பைன் பண்ண முடியும்? ஆனால் இந்த ஹேடுங்கிறது எதை எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த ஹேடுங்கிற செயலுக்கு முன்னாடியே ஒரு செயல் நடந்திருக்கணும். அப்போ தான் அதை தான் நான் வச்சுருக்க முடியும். ஓகே, அப்போ இங்கே செய்யுது இங்கே எடுக்கிற வெர்பை போட முடியாது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொன்று வெர்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வெர்பு இது போடவும் முடியாது. ஏன்னா இது ஆக்டிவில் இருக்குது, செயல் ஆக்டிவில் இருக்குது. ஆனால் நம்ம ஆக்டிவில் இருக்கிறத போட முடியாது. ஏன்னா ஐ ஹேவ் எ காரில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு காரை வாங்கிறத பற்றி பேசலை. வாங்கினதுக்கப்புறம் அதை வச்சுருக்கேன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது மாதிரி செயல் முடிஞ்சு போய் இருந்தால் தான் அதை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ நான் இங்கே செயல் ஆக்டிவில் இருக்குது, அதை நான் வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த செயலை நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். ஐ வாஸ் ஸ்டடிங்னு சொல்ல முடியும். செயல் ஆக்டிவில் இருக்கும்போது அந்த செயலை நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். ஆனால் செயல் முடிஞ்சு போய் இருந்தால் மட்டும்தான் அந்த செயலை நான் இப்போ வச்சுருக்கேன்னு சொல்ல முடியும். ஓகே, அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னால் என்ன? செயல் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த செயலை நான் இப்போ வச்சுருக்கேங்கிறது தான் பர்ஃபெக்ட் டென்ஸு. கண்டினியூஸ் டென்ஸ்னால் செயலில் நான் இருக்கேன்னு சொல்லும்போது தான் கண்டினியூஸ் டென்ஸு. நமக்கு பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன சொல்லுது? செயல் முடிஞ்சு போனதை நான் வச்சுருக்கேன்னு சொல்லணும். அதே மாதிரி அப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெர்பு தான். அப்போ இந்த வெர்பை எடுத்துக்கொண்டு வந்து போட முடியுமா? இதுவும் வந்து ஸ்டடீடு தான். நம்ம இந்த ஸ்டடீடை யூஸ் பண்ணலை, இந்த ஸ்டடீடை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்டடீடு தான் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுங்கிற சென்டென்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இப்போ இதை நான் வந்து இங்கே போட்டேன். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் வச்சுருந்தேன், என்ன வச்சுருந்தீங்க? ஸ்டடீடு, அதாவது ஏற்கனவே செயல் முடிஞ்சு காலங்காட்டாத, ரொம்ப முக்கியம், காலங்காட்டாத ஒரு செயல் ஸ்டடீடு, அந்த செயலை நான் வச்சுருந்தேன். அப்போ படித்தேன் அப்படின்னு சொல்லி படித்திருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் மாற்றிக்க முடியும். அந்த மீனிங், இதோட டோட்டல் மீனிங்கை வந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நான் படித்திருந்தேன். அதே இங்கிலீஷில் பார்க்கும்போது ஐ ஹேட் ஸ்டடீடு, நான் வச்சுருந்தேன், என்ன ஒரு செயலை வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தீங்க? ஸ்டடீடு, படித்திருந்தேன் அப்படிங்கிற அந்த செயலை வச்சுருந்தேன். ஓகே, அப்போ இங்கே வந்து ஏன்னா இதில் காலமே இல்லை, ஆனால் செயல் மட்டும் கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிறனால நம்ம இந்த தான் ஈஸியாக போட்டோம். ஆனால் இங்கே காலம் இருக்குது, அதுவும் ஒரே காலம். அப்படி போடும்போது என்ன ஆகிடும்னா இந்த செயலும் ஒரே காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி ஆகிடும். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. நம்ம பண்ண வேண்டிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே முடிஞ்சு போன செயலை தான் நம்ம வச்சுருக்கணும். ஆனால் இது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது என்ன நினைப்போம்? பாஸ்ட் டென்ஸ்னாவே இதுவும் முடிஞ்சு போன செயல் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த டென்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த ஹேடுக்கு வந்து இது முடிஞ்சு போன செயலான்னு கேட்டால் கிடையாது. இதுவும் ஒரே காலத்தில் நடக்கிற செயல். இந்த ஸ்டடீடு எடுத்து போட்டோம்னா ஓகே, இதுவும் ஒரே காலத்தில் நடக்கிற இந்த ஸ்டடீடு எடுத்து போட்டோம்னா அப்போ இந்த ஸ்டடீடை இங்கே போட முடியாது. அதனால தான் இங்கே இருக்கிற இந்த ஸ்டடீடை போடும்போது இது வந்து செயல் முடிஞ்சு போயிருக்கு, ஆனால் காலம் காட்டலைங்கும் போது நம்ம வந்து ஈஸியாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே அந்த ஹேடு போடும்போதே இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருது. பாஸ்ட் டென்ஸ்னால் ஹேடு, அதாவது வச்சுருந்தேன். அப்போ இங்கே வந்து செயல் முடிஞ்சு போன தன்மை இருக்கிற காலம் காட்டாத இந்த இதை போடும்போது நீங்கள் என்ன வச்சுருந்தீங்கன்னு சொல்லும்போது செயல் முடிஞ்சு போனால் அந்த ஸ்டடீடு அப்படிங்கிறத வச்சுருந்தேன், அப்போ நான் படித்திருந்தேன்னு சொல்லி தமிழில் நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஏன்னா நமக்கு வந்து இதில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெரியணும். குறிப்பாக நமக்கு வந்து ஏன் பாஸ்ட் பார்ட்டிசிபிளே தான் யூஸ் பண்ணுறோம் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். இல்லை அப்படின்னா ஏதோ நம்ம வந்து குருட்டாம்பாக்கில் ஏதோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான்ப்பா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி குருட்டாம்பாக்கில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம லாங்குவேஜை பேசுகிறதுக்கு ஒரு ஈஸினஸ்ஸே ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம லாங்குவேஜை இதுவும் நான் ஈஸியான லாங்குவேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக மாறிடும்.
ஸோ இதுதான் இந்த பாஸ்ட் டென்ஸ் வெர்பை ஏன் இங்கே யூஸ் பண்ண முடியல, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை ஏன் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஆனால் நமக்கு இன்னொன்று இருக்குது. இப்போ இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏற்கனவே முடிஞ்சு போன செயல், அதாவது இந்த இப்படி காட்டும்போது இங்கே பாஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி முடிஞ்சு போன காலத்தை காட்டக்கூடிய ஒரு வெர்பை தான் போட முடியும். ஆனால் அப்படி ஒரு வெர்பு இங்கே கிடையாது. இருக்கிறதே பாஸ்ட்டு தான் இருக்குது. இங்கே இருக்கிற வெர்பு தான் இருக்குது பாஸ்ட்டு. அப்போ அதுக்கும் முன்னாடி காலத்தை காட்டக்கூடிய வெர்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே முடிஞ்சு போயிருக்கேன்னு சொல்லுது. அது எந்த காலத்தையும் காட்டலை. அப்படிங்கிறப்ப நமக்கு பிரச்சனை இல்லை, இங்கே ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ நமக்கு தேவை என்னென்னா, இதுக்கு முன்னாடியே செயல் முடிஞ்சு போன தன்மை இருக்கிற ஒரு வெர்பு இருக்கணும். அது அட்லீஸ்ட் இந்த காலத்துக்கு முன்னாடியே இந்த செயல் நடந்திருக்கு, அந்த காலத்தை காட்டினா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. பாஸ்ட் டென்ஸுக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட்டுக்கு முன்னாடியே ஒரு பாஸ்ட்டு, அந்த பாஸ்ட் காலத்தை காட்டுச்சுன்னா கூட அந்த வெர்பை கொண்டு வந்து நம்ம போட முடியும். ஆனால் அப்படி ஒரு வெர்பு இங்கே கிடையாது. பாஸ்ட் வெர்பு மட்டும்தான் இருக்குது. இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடியே இன்னொரு பாஸ்ட் இருக்குது, அந்த பாஸ்ட்டுக்கான வெர்பு இங்கே இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாஸ்ட் வெர்பு தான். இந்த பாஸ்ட்டுக்கு முன்னாடியே இதுக்கும் முன்னாடி ஒரு பாஸ்ட் இருக்குது, அந்த பாஸ்ட்டுக்கான வெர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு ஒரு வெர்பு இருக்குது. அந்த வெர்பு வந்து செயல் முடிஞ்சு போன தன்மையில் இருக்குது. ஆனாலும் நமக்கு இங்கே காலத்தை காட்டலை அப்படிங்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வெர்பை எடுத்து நம்ம இங்கே போடும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, காலம்தான் பிரச்சனை வந்துச்சு. ஏன்னா இந்த ஹேடுங்கிறதும் இந்த ஸ்டடிடுங்கிறதும் இங்கேருந்து எடுத்து போடும்போது ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறனால இதை போட முடியல. இந்த ஸ்டடிடுங்கிறத இதுக்கு அடுத்து போட முடியல. நமக்கு வேண்டியது இந்த செயலுக்கு முன்னாடியே அந்த ஸ்டடிடுங்கிற செயல் நடந்திருக்கணும், அந்த காலத்துடைய வெர்பு தான் இங்கே போடணும். ஏன்னா இந்த மாதிரி பிரிச்சிருக்கிறது வந்து காலத்தின்படி தான் இந்த 4 வகைகளை பிரிச்சிருக்கோம். இங்கே வந்து வேணும்னே நம்ம காலத்தை எடுத்திருக்கோம். அப்போ கூட காலம் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டும்போது கூட காலத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அது காலம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது. ஓகே. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியணும். ஏன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து நம்ம சில நேரங்களில் யூஸ் பண்ணுவோம், சில நேரங்களில் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம இது எந்த மாதிரி தன்மை கொண்டது இந்த டென்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இப்போ என்னை ஒருத்தர் ஆஃபீஸில் கேட்குறாரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நேற்று நான் வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நமக்கு வந்து ஒரு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தேவை கிடையாது. வீட்டுக்கு போனேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், இப்படி சிம்பிளாகவே முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் முடிச்சிடலாம். I went to the house, அதுக்கப்புறம் I ate and I slept. அவ்வளோதான். இதில் நமக்கு வந்து பாஸ்ட் டென்ஸு சிம்பிள் பாஸ்ட்டே போதும். ஆனால் சில நேரங்களில் நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் தேவைப்படும். எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தவங்களோட ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருக்காங்க. அவங்க ஊர்லேருந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகுது, வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகுது. அப்போ ஆஃபீஸில் இருக்கிற கணவர் என்ன நினைக்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து ஒய்ஃப் சமைச்சிருப்பாங்களோ சமைச்சிருக்க மாட்டாங்களோ, அப்படி ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குது, நமக்கு தெரியாத நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருந்தா ஓகே, வரலைன்னா நம்ம வந்து ஹோட்டலில் வாங்கிப்போம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. ஆனால் அடுத்த நாள் வந்து ஆஃபீஸில் கேட்குறாரு ஒருத்தர், என்னங்க நீங்கள் நேற்று உங்கள் ஒய்ஃப் வந்து ஊருக்கு போயிருந்தாங்களே, வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா சமைச்சிருந்தாங்களா சமைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்லேயே போனீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, she cooked, சாரி she had cooked, அதாவது இங்கே தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வருது. she had cooked before I went to the house. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் மனைவி, அதாவது அவள் சமைத்திருந்தாள். நாம் அவள் சமைத்தால் நான் வீட்டுக்கு போனேன்னு சொல்லலை.
அவள் சமைத்தால் நான் வீட்டுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது she cooked I went to the house நம்ம சொல்லிடலாம் சிம்பிளா. ஆனால் இதில் அந்த மீனிங் வருதா, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட மனைவி சமைத்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மீனிங் வருதா, நான் கடைக்குள்ள போய் சாப்பாடு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மீனிங் வருதானா இதில் வராது. she cooked I went to the house, அவள் சமைத்தால் நான் வீட்டுக்கு போனேன் அதில் வரல. ஆனால் இதில் தான் அந்த மீனிங் வரும். நான் வீட்டுக்கு போகும் முன்பே என் மனைவி சமைத்து இருந்தால். நம்ம அப்படி தான் பேசுவோம், நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் சமைச்சிருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சமைச்சு இருந்தாங்க. அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். சமைச்சு இருந்தாங்க. ஸோ சில நேரங்களில் நமக்கு வந்து சிம்பிள் பாஸ்ட்டே போதும். ஆனால் சில வேலைகளில் நம்ம இந்த மாதிரி அவங்க அந்த செயலை செஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டியது வரும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போகும்போது நான் சொல்கிறேன் ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து இருந்தேன். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா முடித்து இருந்தேன் முன்னாடி வரும், இங்கிலீஷில் வந்து அது இந்த ஐ ஹேட் தான் வரும். நான் வைத்திருந்தேன், என்ன வச்சுருந்தீங்க, முடித்திருந்தேங்கிற செயலை வச்சுருந்தீங்க. என்ன முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹோம் ஒர்க்கை முடிச்சிருந்தேன். ஐ ஹேட் ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க் பிஃபோர், ஸ்கூலுக்கு போகாததுக்கு முன்னாடியே முடிச்சிருந்தேன். ஐ வென்ட் டு ஸ்கூல். ஓகே, நான் ஸ்கூலுக்கு போகாததுக்கு முன்னாடியே என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்திருந்தேன். அதனால டீச்சர் வந்து என்கிட்ட நீ வீட்டு பாடத்தை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் எனக்கு கவலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி பேசும்போது ஒரு செயலுக்கு நான் இந்த செயலை நான் செஞ்சு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தேவைப்படுது. இதே ஐ ஃபினிஷ்டு மை ஹோம் ஒர்க்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் ஐ வென்ட் டு த ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐ வென்ட் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீனிங் இருக்கா அப்படின்னா நான் என் வீட்டு பாடத்தை முடித்தேன், நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படி தான் இருக்கே தவிர, ஆனால் நான் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வீட்டு பாடத்தை முடித்திருந்தேன், அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி பேசும்போது நமக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் தேவைப்படும். இந்த மாதிரி பேசும்போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசும்போது அந்த நான் செயலை செஞ்சுருந்தேன், எனக்கு கவலை கிடையாது, அந்த செயலை நான் செஞ்சு தான் இருந்தேன். ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த இதில் வராது. இதில் ஜஸ்ட் செயலை செஞ்சேன் அப்படிங்கிற மீனிங் மட்டும்தான் இருக்கும். நான் ஏற்கனவே டிக்ஷனரிலாம் நிறையா படிச்சிருந்தேன், அதனால இப்போ நிறையா எனக்கு வந்து வேர்ட்ஸ்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் கிராமர் தெரிஞ்சாவே போதும். அப்போ படித்து இருந்தேன், எனக்கு ஏற்கனவே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறையா தெரிந்து இருந்தேன், அதனால எனக்கு ஏற்கனவே நிறைய ஆங்கில வார்த்தைகள் தெரிந்து இருந்ததால் தற்போது கிராமர் படித்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தெரிந்து இருந்ததால். ஓகே, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செயலை நான் செஞ்சு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் படித்து இருந்தேன் ஆனாலும் அந்த கேள்வி வரவில்லை, நான் படித்தேன் ஆனால் அந்த கேள்வி வரல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் தமிழ் அந்த மாதிரி பேசுகிறோம், இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. தமிழ்லையும் வெறும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வச்சு மட்டுமே பேச முடியும், சில இடங்களில் பேச முடியும். நான் படித்தேன் ஆனால் அந்த கேள்வி வரல, நான் படித்து இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி வரல. ரெண்டுக்கும் மீனிங் சில இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவள் சமைத்தால் நான் வீட்டுக்கு போனேன் அப்படிங்கிறதுல அந்த மீனிங் வரல. நான் வீட்டுக்கு போகும் முன்பே அவள் சமைத்திருந்தாள், அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. அவள் சமைத்தால் நான் வீட்டுக்கு போனேன், எனக்கு கவலை இல்லை அப்படின்னா அதில் இந்த மீனிங் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணும்போது சில இடங்களில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன் அப்படின்னா அங்கே அந்த செயலை நான் செஞ்சு இருந்தேன் அப்படிங்கிற ஒரு மீனிங் நம்ம கொடுப்போம். அப்போ அந்த இடங்களில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ, வி,
யூ ஹீ சி இட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹேடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால ஹேடு போட்டு அதுக்கடுத்து அந்த செயல் முடிஞ்சு அதே நேரத்தில் காலங்காட்டாத தன்மையில் இருக்கிற அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை போடும்போது நமக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஃபார்ம் ஆகிடுது. நம்ம ஃபார்முலா படி போகக்கூடாது. ஃபார்முலா படி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடணும் அப்படின்னு சொன்னால் இதை ஏன் போடணுங்கிறதே நமக்கு தெரியாது ஃபார்முலா படி போனோம்னா. ஆனால் ஏன் போடணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மட்டும்தான் போடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது செயல் முடிஞ்சு போன ஒரு ஏற்கனவே செயல் முடிஞ்சு போனதை தான் இந்த ஹேடு வந்து எடுத்துக்கும். அப்போ அந்த தன்மை எதில் இருக்குன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை போடுறோம். இப்படின்னு நமக்கு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாகவும் நம்ம பேசுகிறது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா ஃபார்முலா படி போனோம்னா நம்ம பேசுகிறது கரெக்டாக இருந்தாலும் கூட நம்ம வந்து ஏதோ தெளிவில்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு தமிழை பேசும்போது நம்ம என்ன ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறோமோ அது இங்கிலீஷை பேசும்போது இருக்காது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் இதுவும் ஜஸ்ட் ஒரு லாங்குவேஜ் தான், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச முடியும். ஓகே, அவ்வளோதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.